வெனஸ்டே ஈவினிங் வீட்டில் சோயா சங்க்ஸ் வாங்குறதோட சரி, பிரியாணியில் போட்டாலும் யாரும் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. ஸோ வாங்கினது அப்படியே இருந்தது. ஒரு நாள் பாதி எடுத்து சாண்ட்விச் பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சமாக இருந்ததும் சிக்கனில் நக்கெட் செய்வோம்ல, அதில் சிக்கனை ரீப்ளேஸ் பண்ணி சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிவிட்டு வெஜ் நக்கெட் செஞ்சுருந்தேன். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோயா சங்க்ஸை 10 நிமிஷம் ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இது கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகத்தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வச்சுட்டேன். தென் ஃபஸ்ட் லேயர் கோட்டிங்க்கு கார்ன்ஃப்ளவர், மைதா ஸ்லரியும் நக்கெட்ஸ்குள்ளே வைக்கிறதுக்கு சின்ன சைஸ்க்கு சீஸும் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த சோயா மிக்சரை நக்கெட் ஷேப்க்கு பிடிச்சிட்டு கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸோட கோட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிட்டா சோயா நக்கெட்ஸ் ரெடி டு சர்வ். பட் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட், 2ஆக பிரிக்கும் போது சீஸ் நூலாக வரும்னு எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தா பால்கோவா மாதிரி ஒட்டிக்கிச்சு. சீஸ்க்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. எக் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாச்சு.